வணக்கம். அதாவது தமிழகத்தில் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது வெயில். இன்றைய நிலவரப்படி 4 மாவட்டத்தில் 100% அளவிற்கு வெயிலானது பதிவாகியிருக்கிறது. அதாவது ஈரோடு, கரூர், சேலம் இது போன்ற மாவட்டங்களில் 100 அளவிற்கு வெயிலின் அதிகரித்திருக்குது. இயல்பை விட வரும் 9ஆம் தேதி வரை 2% அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாம் தற்பொழுது சிவானந்தா சாலையில் நின்று நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுதே நம் ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய காட்சியை பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு ஒரு வெயில் என்பது சுட்டெடுத்து கொண்டிருக்கிறது என்பது நம்மால் பார்த்தால் புரியும் அளவிற்கு இருக்கும். அதாவது இன்று அதிகபட்ச அளவிற்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் 102.38 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவாகி இருக்குது. இதேபோல் ஈரோட்டில் 101.84 டிகிரி செல்சியஸ் அதாவது வெயில் பதிவாகிருக்கிறது. 5 நாட்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்த 5 நாட்களுக்கு என்ன மாதிரியான வெயில் பதிவாகும், எது போன்ற வெயில் அடிக்கும் அது போன்று வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்படி நாம் பார்த்தோம் என்றால் இன்றைக்கான ஒரு தற்பொழுது 1 மணி அளவின் வெயிலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, எந்தெந்த இடத்தில் மாற்றம் இருந்தது என்பதெல்லாம் குறித்துமே கூட வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தனர். அதாவது 24 மணி நேரத்திற்கான வானிலை பார்த்தோம்னா தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையாக நிலவியதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் திருப்பத்தூரில் 39.1% செல்சியஸ் அதாவது வெயில் பதிவாகி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதியில் 34 முதல் 39 செல்சியஸ் வெயில் பதிவாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தென் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 35 முதல் 37 செல்சியஸ் மற்றும் தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 31 முதல் 35 செல்சியஸ் பதிவாகி இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இன்று தொடங்கி 9ஆம் தேதி வரை வெயிலின் அளவு என்பது அதிகமாகவே தான் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று நாளுக்கு நாள் வெயிலின் அளவு அதிகமாகும் தான் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். என்ன மாதிரியான குறையும் என்பது பற்றியான எந்த விதமான பதிவும் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நமக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைய நிலவரப்படி இன்றைக்கு மட்டும் 4 மாவட்டத்தில் அதிகப்படியாக 100% வெயிலானது பதிவாகி இருக்கிறது. மக்களின் வருகை என்பதுமே கூட வெயிலால் குறைவாக தான் காணப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய சிவானந்த சாலையிலே நாம் பார்த்தாலே தெரியும். வெயிலின் காரணமாக நம்மளுடைய அன்றாட வேலைகளை ஓரம் தள்ளிவிட்டு வெயில் தணிந்ததுக்கு பிறகு நம்மளுடைய வேலைகளை செய்யலாம் என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு வெயிலின் தாக்கமானது இருக்கிறது. அதாவது இன்றைய நிலவரப்படியே நாம் பார்த்தோம் என்றால் 11:30 மணி முதலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாகி கொண்டு தான் இருந்தது. நாம் வெயிலை பார்த்தோம் என்றால் 1 மணி அளவில் நல்ல உச்சி வெயிலானது நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைய நிலவரப்படி 11:30 மணி அளவிலிருந்தே வெயிலானது தொடர்ந்து ஆரம்பித்திருந்தது. இந்த வெயிலானது எப்பொழுது குறையும் என்பது குறித்து என்ன என்பதெல்லாம் தெரியவில்லை. வெப்ப அலைகள் வீசக்கூடிய காட்சிகளை மட்டும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வெயில் இன்னும் எந்த அளவுக்கு தொடரும் என்பது குறித்தெல்லாம் வானிலை ஆய்வு மையம் மறுபடியும் பதிவு பண்ணுவாங்க நம்மளிடம். அதாவது மக்களுக்கு பல்வேறு வகையிலான அறிவுறுத்தல்களையும் வெயிலுக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து இந்தந்த அளவிற்கு அடுத்தடுத்த நாட்களுக்கு இவ்வளவு வெயிலானது பதிவாகும் என்று மக்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் இந்த சுட்டெரிக்கும் வெயிலிருந்து எப்படியெல்லாம் தற்காத்து கொள்ளணும் என்று சொல்லி பல வகையான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறாங்க. தற்போது நிலவரப்படி 4 மாவட்டங்களில் 100% வெயில் பதிவாகி இருக்கிறது. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. கூடுதலாக 2% அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தினா. கடந்த 24 மணி நேரத்தில் வெயிலின் தாக்கமானது எந்த அளவிற்கு இருந்தது என்பது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் தீனா நேரலையில் இருந்து வருகிறது. அண்மை செய்தியாக